வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. செந்தில் பாலாஜியின் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மூத்த அமைச்சரின் கதை முடிய போகிறது. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லிட்டேன்ல, கைது செஞ்சு 1 வருஷம் ஆக போகுது. 1 வருஷம் முடிய போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்போ ஜூன் 14 நினைக்கிறேன், 13 இரவு 14 விடியற் காலையில அவர் கைது செய்யப்பட்டாரு. இந்த ஒரு சூழ்நிலையிலே செந்தில் பாலாஜியுடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகின்ற ஒரு சூழலை நோக்கிய நகர்வை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்ற ஒரு சூழ்நிலையிலே செந்தில் பாலாஜியுடைய வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டு அவர் பிஜேபியில இணைய போறாரு. விரைவில் இன்றோ நாளையோ என்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அவர் ஓகே சொன்னார் என்றால் இப்பயே கூட பாத்தீங்கன்னா, நான் ஒண்ணு சொல்றேன், இத்தனை நாள் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாரே, ஒரே முறை கூடவா அவருக்கு தோணி இருக்காது, பேசாம போய் நம்ம பிஜேபியில சேர்ந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு? கண்டிப்பா தோன்றி இருக்கும் நண்பர்களே. ஏன்னா அவரும் மனிதர் தானே, அவருக்கும் பாத்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. வெளியே சங்கீதா ஹோட்டல் இட்லியை ருசித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு டோட்டலா தள்ளுபடி ஆகி போகின்ற ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இருக்குது. மூத்த அமைச்சர் ஒருவர் சிக்க போகிறார். மூத்த அமைச்சர் ஒருவருடைய கை என்பது அங்கு ஓங்குவதற்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே செந்தில் பாலாஜியுடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு அவரை பிஜேபியில இணைத்து கொண்டு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு வேற ஒரு மூத்த அமைச்சருடைய பிடியை பாத்தீங்கன்னா பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதும் ஒரு புறம் வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜியுடைய இஷ்யூஸ்க்கு அப்புறமா நிறைய விதமான சேஞ்சஸ் மாற்றி இருக்குது அப்படின்றதுல மாற்று கருத்துக்கு இடமே பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அது கண்டினியூஸாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செந்தில் பாலாஜியுடைய வழக்கை நோக்கிய நகர்வுகளா எதெல்லாம் அமைய போகுது, என்னென்னலாம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று தெரிஞ்சிருச்சுங்க, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கென்று ஒரு மிகப்பெரிய ஆப்புக்கள் காத்து கொண்டிருப்பதை போல எனக்கு என்னவோ தோன்றுகிறது. நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை கண்டினியூஸாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யாருக்கு எப்பேற்பட்ட நிகழ்வுகள் என்பது நடந்து அரங்கேறி அதில் வெற்றியோ தோல்வியோ யார் காணப்போகிறார்கள் என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்தடுத்த காணொளிகள் இருக்கிறது. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம்.